எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது மாங்காய் தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அருமையான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு மசாலாவை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு போல் தோல் எடுத்த சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காயை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் துருவின தேங்காய், நறுக்குன 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கை ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த சாதத்துக்கு நம்ம தாளிச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இங்கே தோல் கூட இருக்கிற கடலை சேர்க்குறேன். நீங்கள் தோல் எடுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போவே நல்ல மாங்காய் வாசனை வருது. ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது சாதத்துக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நான் இங்கே 1 கப் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலரான அரிசிலையும் இதை செய்யலாம். வேக வச்ச சாதத்தை உடையாம மாங்காய் தேங்காய் கலவை கூட மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் மெதுவாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா கலந்துரும். உங்கள் வீட்டில் சாதம் மீதி போச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். பாருங்க, நல்லா கலந்துடுச்சு. இந்த சாதம் ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஈஸியான இந்த சாதத்தை உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னா சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். உப்பு காரம் புளிப்புன்னு டேஸ்டியாக இருக்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே செய்கிற தேங்காய் சாதம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாங்காய் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மற்ற வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது பார்த்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.